தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்கும் என அரசாங்கம் நம்பிக்கை. நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த ரணில் முயற்சி செய்கின்றார் என பியஸ்ரீ விஜயநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குமாறு டிஎன்ஏ கோரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாண சபை தேர்தலில் 5 இடதுசாரி கட்சிகள் இணைந்து சோசலிச மக்கள் முன்னணி என்ற பெயரில் போட்டியிட உள்ளனர். தொடர்வது விரிவான செய்திகள். யுத்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்குக்கான உதவிகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான உதவிகளுக்கான இணைப்பு காரியாலயம் தெரிவித்துள்ளது. உதவி வழங்கும் நாடுகள் மற்றும் நன்கொடையாளர்களின் உதவிகள் குறைவடைந்து செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக அத்தியாவசியமான தேவைகளான உணவு, உறையில், பாதுகாப்பு மற்றும் போசாக்கு போன்றன முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் பெரும்பான்மையான இடம்பெயர் மக்கள் வெளியுதவிகளை பெரிதும் எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக 147 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாகவும் கடந்த ஜூன் மாதம் வரையில் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கிடைக்கப் பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இடம்பெயர் மக்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையான தீர்வு எதனையும் எட்டவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடம்பெயர் மக்கள் தொடர்ச்சியாக உதவி வழங்கும் நிறுவனங்கள் உள்ளிட்ட வெளிச்சக்திகளின் ஒத்துழைப்பை பெரிதும் எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. நீர் விநியோகம், நிலக்கண்ணி வெடி அகற்றல், வீடமைப்பு போன்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெருமளவு நிதி தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. உலக உணவு திட்டம் வடக்கில் 3 லட்சம் பேருக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும் நிதி பற்றாக்குறை காரணமாக தொடர்ச்சியான உதவிகளை வழங்குவதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பல உதவி வழங்க முகவர் நிறுவனங்கள் உதவிகளை குறைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிதி பற்றாக்குறைக்கு மேலதிகமாக வேறு சவால்களையும் எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்பு வடக்கு மக்களுக்கு பெரிதும் தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான உதவிகளுக்கான இணைப்பு காரியாலயம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்கும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு யோசனை திட்டத்தில் கூட்டமைப்பினர் இணைந்து கொள்வர் என நம்புவதாக ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கூட்டமைப்பினர் எப்போதும் கலந்து கொள்ள முடியும், அதற்கான கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனன் இலங்கைக்கு விஜயம் செய்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது கூட்டமைப்பினர் மாறுபட்ட நிலைப்பாடுகளை வெளியிட்டு வருவதாக கெஹலியா குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறெனினும் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முனைப்புகளில் கூட்டமைப்பினர் பங்கேற்பர் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருவதாக ஜேஎன்பி கட்சியின் அரசியல் சபை பேச்சாளர் பியஸ்ரீ விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கில் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி அதன் மூலம் மீளவும் நாட்டில் பிரிவினைவாதத்தை தூண்ட ரணில் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சூழ்ச்சி திட்டத்துக்கு ஆளும் கட்சியில் அங்கம் வைக்கும் சில தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள 3 மாகாண சபை தேர்தலில் கட்சியின் சார்பில் நிறுத்த வேட்பாளர்களை தெரிவு செய்ய முடியாத நிலையில் ரணில் வடக்கில் தேர்தலை நடத்த ஆர்வம் காட்டி வருகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா, இந்தியா, சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள், புலம்பெயர் தமிழர்கள், ஜேவிபி போன்ற தரப்புகளும் வடக்கில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருவதாக குறிப்பிட்டார். 13ஆம் திருத்த சட்ட மூலத்தில் இருந்து காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் நீக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 3/2 பெரும்பான்மை பலம் காணப்படுவதாகவும் இதனால் காணி, காவல்துறை அதிகாரம் பற்றிய சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி உள்ளிட்ட அரசாங்கத்தில் அங்கம் வைக்கும் 5 இடதுசாரி கட்சிகள் இணைந்து
சோசலிச மக்கள் முன்னணி என்ற பெயரில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அந்த முன்னணியின் பொதுச் செயலாளர் ராஜா கொல்லூரே தெரிவித்துள்ளார். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்து தற்போது அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் இந்த கட்சிகளுக்கு கிழக்கு மாகாண தேர்தலில் போட்டியிட வேட்பு மனுக்கள் வழங்கப்படவில்லை என்பதனால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மொழி பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் ஒன்று நடைபெறும் போது தேசிய பிரச்சினை குறித்து இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாகவும் கொல்லூரே குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வழக்கை தொடராமல் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுதலை செய்யுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பாராளுமன்றில் கோரியுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரையில் விசாரணைகள் துரித கதியில் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் ஏன் அவர்களை விடுதலை செய்ய முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் இது மனித உரிமை மீறல் பிரச்சனையாக கருத வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சிறைச்சாலை உத்தியோகத்தர்களை கைதிகள் பணயமாக வைத்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் எனவும் அதனை தவிர்க்க முடியாது எனவும் சிறைச்சாலைகள் அமைச்சர் சந்திரசிறி கஜதீர தெரிவித்துள்ளார். அண்மையில் வவுனியாவில் கைதிகளிடமிருந்து சிறைச்சாலை அதிகாரிகளை மீட்கும் நடவடிக்கையின் போது ஒரு துப்பாக்கி தோட்டாவை கூட விசேட அதிரடிப்படையினர் பயன்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாண சபையின் 5 வருட பதவிக்காலம் முடிவதற்குள் அதனை கலைத்து தேர்தல் நடத்த எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் செல்லுபடியற்றது என அறிவிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரிப்பதற்காக 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வு பெயரிடப்பட்டுள்ளது. சிசர ஆப்ரு, AWA சலாம், அனுர குணரட்ன ஆகிய நீதியரசர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சாதாரணமாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்படும் ரீட் மனுக்களை விசாரிக்க 2 நீதியரசர்களே நியமிக்கப்படுவர். எனினும் மனுவில் முக்கிய பிரச்சனைகள் சில எழுப்பப்பட்டுள்ளதால் அதற்கு தீர்வு காண 3 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழு முன் ஆராய்வது மிகவும் பொருத்தமானது என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் தெரிவித்துள்ளார். மாகாண சபையின் 5 வருட பதவிக்காலம் முடிவதற்குள், அதாவது அடுத்த வருடம் மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் மாகாண சபையை கலைக்க மாகாண ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என மனுவில் கூறப்பட்டுள்ளது. மாகாண அமைச்சரவையின் விருப்பத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் மாகாண சபையை கலைப்பதற்கான ஆலோசனையை முதலமைச்சர் ஆளுநருக்கு வழங்க வேண்டும் எனவும் அவ்வாறின்றி மாகாண சபையை கலைப்பது சட்டத்துக்கு முரணானது என மனுதாரர் மனுவில் கூறியுள்ளார். அதேவேளை இந்த மனு மீதான நீதிமன்ற விசாரணைகள் நடந்து முடியும் வரை கிழக்கு மாகாணத்தை கலைத்து ஆளுநர் எடுத்துள்ள தீர்மானத்தை இடைநிறுத்துமாறும் தேர்தலை நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என தேர்தல் ஆணையாளருக்கு உத்தரவிடுமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி கனகீஸ்வரன், சட்டத்தரணி PA சுமந்திரன் ஆகியோர் மனுதாரர் சார்பில் ஆஜராக உள்ளனர். கௌரவமான ஊடக நெறிமுறைகளை திரிவுபடுத்தி பயன்படுத்துவது தார்மீகமானது அல்ல எனவும் நீதிமன்ற ஆணையை பெற்றே ஸ்ரீலங்கா மிரர், எக்ஸ் நியூஸ் ஆகிய இணையதளங்களின் அலுவலகத்தை சோதனையிட்டு அங்கிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் என சபை முதல்வரும் அமைச்சருமான நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். புதிய தகவல்களை அறிந்து கொள்ளும் ஆசை என்பது மனித சுபாவம். இந்த வேட்கைக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குவது பகிரங்கமான ஊடகமாகும். ஊடக சுதந்திரம் என்ற போர்வையில் இந்த செயற்பாடுகளையும் கலாசாரங்களையும் திரிவுபட்ட மனநிலையில் அவற்றை கையாள்வதன் மூலம் ஊடக சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது துர்ப்பாக்கியமான நிலைமையாகும். இந்த நிலைப்பாடுகளில் இருந்து விலகியுள்ள சில திரிவுபட்ட மனநிலையிலான கொள்கைகளை கொண்டவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பலருக்கு எதிராக தகுதி தராதரம் பாராது தனிப்பட்ட ரீதியில் அவதூறுகளை ஏற்படுத்துவதற்காக ஊடகங்களை பயன்படுத்துவதுடன் இந்த செயற்பாடுகள் மூலம் மக்கள் மனநிலைமைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது ஊடக சுதந்திரம் அல்ல என்பதை நினைவூட்ட விரும்புவதாகவும் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் செயற்பட வேண்டியது பகிரங்கமாகவே அன்றி ரகசியமான முறையில் அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியுடன் நடவடிக்கைகளை எடுப்பது வழமையானது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
வவுனியா சிறைச்சாலையில் இருந்து மகர சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்த கைதியின் மரணம் குறித்து இறுதியான முடிவுக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவரது சடலத்தை பொறுப்பேற்க எவரும் இதுவரை முன்வரவில்லை எனவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். கைதியின் மரணம் தொடர்பான மருத்துவ பரிசோதனை அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் ஆற்றிய விசேட உரைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.